வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் ஆட்சியை தூக்கி எறியுங்கள் என முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு டாக்கா பல்கலைக்கழக மாணவர்களால் அரசுக்கு எதிராக தொடங்கப்பட்ட போராட்டம் பின்னர் நாடு முழுவதும் விரிவடைந்தது. இந்த மாணவர் போராட்டத்துக்கு எதிராக வங்கதேச காவல்துறை களமிறங்கிய நிலையில் நாடு முழுவதும் மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் கடும் வன்முறை நிகழ்ந்ததில் 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். தொடர்ந்து இந்த போராட்டம் தீவிரமடைந்ததை உணர்ந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். அதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னர் அங்கு தீவிர வலதுசாரிகள் எழுச்சி பெற்றனர். இந்த வலதுசாரிகள் அங்கு சிறுபான்மை இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் சிலர் கொல்லப்பட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இந்த சூழலில் அங்கு வரும் பிப்ரவரியில் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றனர். ஆனால் இந்த தேர்தலில் பங்கேற்க முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்தியாவில் இருந்தபடியே ஷேக் ஹசீனா ஆற்றிய உரையின் ஆடியோ பதிவு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றில் வெளியிடப்பட்டது. அதில் அதிகார வெறி பிடித்த தேச துரோகி முகமது யூனிஸ் வெளிநாடுகளுக்கு சேவை செய்யும் கைப்பாவையாக உள்ளார் என்றும் இந்த ஆட்சியை எந்த விலை கொடுத்தாவது தூக்கி எறிய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தனது பேராசை காரணமாக அவர் நமது நாட்டை நாசப்படுத்தி நமது தாய்நாட்டின் ஆன்மாவை களங்கப்படுத்தி விட்டார் என்றும் இவர் ஆட்சியில் சிறுபான்மையினர் பெண்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என்றும் கூறியுள்ளார். அதோடு வங்கதேசத்தின் துணிச்சல் மிக்க புதல்வர்களும் புதல்விகளும் தியாகிகளும் இரத்தத்தால் எழுதப்பட்ட அரசியலமைப்பை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் இதற்கு அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.